ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம இந்த ட்ராமாவோட நெக்ஸ்ட் பார்ட் தான் பார்க்க போறோம். இப்போ கிளாஸ்ல நம்ம ஹீரோயினும் ஜியாவும் பேசிட்டு இருக்கும்போது கரெக்டா நம்ம கின் வந்து கூப்பிடுறான். எல்லாரும் படிச்சுட்டு இருக்காங்க, அமைதியா கூப்பிடுன்னு சொல்லிட்டு தான் இவ்வளவு வெளியே வரலாம். ஆக்சுவலா கின்னுக்கு ஒரு காம்படிஷன் நடக்க போகுது. கண்டிப்பா இவன் தான் வின் பண்ணுவான்னு இவனுக்கு 100% நம்பிக்கை இருக்கு. சோ அதை பாக்குறதுக்காக நீ வரணும்னு சொல்லிட்டு இன்விடேஷன்லாம் கொடுத்து கூப்பிடுறான். அடேங்கப்பா, இதெல்லாம் பார்க்கும்போதே இம்ப்ரெசிவா தான் இருக்கு. என்ன மெடல் வாங்க போறேன்னு கேக்குறா. நீ என்ன வாங்கணும்னு சொல்றியோ அதை வாங்குவேன்னு சொல்ல. அப்ப சரி, எனக்கு கோல்டு மெடல் தான் வேணும், என்ன வாங்குறேன்னு பாக்கலாங்கிறா. கண்டிப்பா வாங்கிட்டா போச்சு, பட் நீ அங்க வந்தாதான் எனக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டா இருக்கும். ஸோ கண்டிப்பா வரணும்னு கூப்பிட ஹீரோயினும் ஒத்துக்கிட்டா. ஸோ இப்போ அப்படியே அந்த காம்படிஷனும் வந்துருச்சு. கரெக்டா அவளும் வந்து சேர்ந்துட போட்டியும் ஆரம்பிச்சிட்டாங்க. அவனும் தாண்டி தாண்டி வேகமா போயிட்டு இருக்கும் போது ஹீரோயினுக்கு பக்கத்துல உள்ள பொண்ணு வேறொரு பையனோட பேரை கத்தி கத்தி சேர் பண்ணிட்டு இருக்க. இவ உடனே கின் பேரை சொல்லி கத்த ஆரம்பிச்சிட்டா. போ அப்படிதான் வேகமா வேகமான்னு சொல்லிட்டு கின் பேரை சொல்லி கத்திக்கிட்டே இருக்க. இதுக்கு வேண்டிய நான் ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்குறேனா இல்லையான்னு பாருன்னு சொல்லிட்டு அவன் தான் அதுல ஃபர்ஸ்ட் வின் பண்றான். ஆசைப்பட்ட மாதிரியே கோல்டு மெடலை போட்டு விட்டுட்டு இருக்கேன். ஹீரோனும் எட்டி எட்டி நின்று போட்டோ எடுத்துட்டு இருக்கா. அவதான் கடைசியில இருக்கா. சோ அவனுக்கு கின்னு சத்தமா கூப்பிட அவனும் நான் ஜெயிச்சிட்டேன் பாத்தியான்னு சொல்லிட்டு காமிச்சிட்டு இருக்கான். இப்ப ரெண்டு பேரும் உட்காந்து அவ எடுத்த போட்டோஸை பார்த்தா சும்மா நிழல் மாதிரி தான் தெரியுது. இதுக்கு அவ்வளவு கஷ்டப்படுன்னு கேட்க, எனக்கு முன்னாடி எத்தனை பேர் இருந்தாங்க தெரியுமா, இது எடுக்கிறதுக்கு எவ்வளவு கஷ்டப்படுன்னு எனக்கு தான் தெரியும் இருக்கா ஹீரோயின். போட்டோ எடுக்கிறது அவ்வளவு ஒன்னும் கஷ்டம் கிடையாதுன்ட்டு டக்குன்னு அவளை பிடிச்ச போட்டோ எடுக்க அவளே இதை எதிர்பார்க்கல. இப்ப பாரு, லைட் அண்ட் டைமிங் எவ்வளவு பெர்ஃபெக்ட்டா இருக்கு, ஆங்கிள் எல்லாம் எப்படி வந்திருக்குன்னு காட்ட எங்க நல்லா இருக்கு பாரு, என் கண்ணு க்ளோஸ் பண்ணிட்டேன்னு இருக்கா. கேண்டிடா எடுத்தாதான் இன்னும் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு மறுபடியும் அவ போஸே கொடுக்காதுக்கு முன்னாடி உன் பாட்டுக்கு எடுத்துட்டே இருக்கானா. உன்னோட கோல்டு மெடலை விட என்னோட கன்றாவியான போட்டோ தான் உனக்கு மீனிங்ஃபுல்லா இருக்கான்னு சொல்லிட்டு அவ கேட்கும்போது, அப்ப சரி நீயே இதை வச்சுக்கோ, இப்ப சரியா போயிடுச்சுலங்கிறான். இது கஷ்டப்பட்டு வாங்கியிருக்க என்கிட்ட கொடுக்குறேன்னு கேட்கும்போது, உன்னாலதான் என்னால இந்த கோல்டு மெடலே வாங்க முடிஞ்சது. நான் ஓடும்போது என் பேரை நீ பயங்கர சத்தமா கத்தும்போது என் கூட போட்டி போட்டவங்க எல்லாருமே 0.1 செகண்ட் பயந்துட்டாங்க. அது எனக்கு எவ்வளவு ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது தெரியுமா, அதனாலதான் உனக்கு நான் இது கொடுக்குறேங்கிறான். அப்ப சரி நானே இதை வச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு ரொம்ப தேங்க்யூன்னு பாத்துட்டு இருக்கும்போது, என்னோட அடுத்த காம்படிஷன்ல இதை விட அதிக வேல்யூ இருக்க கோல்டு மெடலை கண்டிப்பா உனக்கு வாங்கி தரேன் இவன் சொல்ல. என்னது மறுபடியுமா, அப்படி எங்க போறியான்னு கேக்குறான். ஆமா, என்னோட அடுத்த காம்படிஷனுக்காக நான் 6 மாசம் போயிடுவேங்கிறான். அப்ப நீ அடுத்த செமஸ்டருக்கு தான் திரும்பி வருவியான்னு இவன் கேட்கும்போது, ஏன் என்ன மிஸ் பண்றியா, எவ்வளவு மிஸ் பண்றேன்னு சொல்லு, நான் போகாமே இருந்துக்கிறேன்னு இவன் கேட்க, இல்ல இங்கே இருந்துட்டேன்னா அப்புறம் எப்படி எனக்கு இன்னொரு கோல்டு மெடல் கொடுப்பேன், நீ போய் தான் ஆகணுங்கிறியா. அப்படின்னா கொஞ்ச நாள் மட்டும் போரு, நான் உனக்காக நேஷனல் கோல்டு மெடலையே வாங்கி தர போறேன். அதை கடிக்கும் போது கண்டிப்பா உன்னோட பல்லு ஹர்ட்டே ஆகாதுங்கிறான். அப்போ சரி, நீ அந்த கோல்டு மெடலோட திரும்பி வந்தன்னா கண்டிப்பா நான் அதை கடிப்பேன், என் பல்லு ஹர்ட் ஆனாலும் பரவாயில்லன்னு இருக்கா. இப்ப முடிச்சுட்டு திரும்பி வரும்போது பார்த்தா ஹீரோ ஒரு மாதிரி சோகத்தோட உட்காந்துட்டு இருக்கான். ஏன் என்னாச்சுன்னு கேட்க, இவன் ஆல்ரெடி ஒரு சயின்ஸ் டீம்ல ஜாயின் பண்றதா சொல்லியிருந்தான்ல, அந்த கோச் வச்ச டெஸ்ட்ல இவன் ஃபெயில் ஆகிட்டதால அவரை ரிஜெக்ட் பண்ணிட்டாருன்னு சொல்றான். அப்ப அப்படியே அவர்கிட்ட பேசினதையும் காட்டுறாங்க. கோச், நான் மறுபடியும் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறேன்னு கேட்கும்போது, 2 வருஷமா எந்த ட்ரைனிங்கும் இல்லாம மறுபடியும் ரீஜாயின் பண்றது இம்பாசிபிள். பட் கோச், இந்த 2 வருஷமும் நானே என்ன ட்ரைன் பண்ணிக்கிட்டே தான் இருந்தேன். ஸோ ஒரு சான்ஸ் மட்டும் கேட்குறான். அப்போ இந்த லாஸ்ட் 2 கொஸ்டினுக்கு நீ பதில் சொல்லு பார்க்கலான்னு கேட்க, அது அவனுக்கு தெரியல போல. அதான் இப்போ வரைக்கும் அந்த கொஸ்டின் பேப்பரோட உட்காந்துட்டு இருக்கான். நம்ம ஹீரோயினும் வாங்கி பார்க்கறா. ரொம்ப கஷ்டமா தான் இருக்குன்னு சொல்லிட்டு கொடுத்தவன் என்ன யோசிக்கிறேன்னு கேட்குறான். என்ன இப்படி கேட்குற, இது எப்படியாவது சால்வ் பண்ணியே ஆகணும், அவரோட மனசையும் மாற்றி ஆகணும்னு சொல்கிறான். ஸோ அதுக்காக கிளாஸ்ல மந்த்லி டெஸ்ட் பேப்பரை மேம் கொடுத்தா அதை டெஸ்குள்ள எடுத்து வச்சுட்டு அந்த டீம்ல ஜாயின் பண்ணுங்கிறதுக்காக தான் படிச்சுட்டு இருக்கான். நைட்டு கம்ப்யூட்டர் லேப்ல போய் விடிய கோடிங் பண்றது. தூக்கம் இல்லைன்னா என்ன ஆகும், கிளாஸ்ல எல்லாரும் படிச்சுட்டு இருக்கும்போது இவன் நல்லா தூங்கி வழிஞ்சிட்டு இருக்கான். இருந்தாலும் சாரோட மனசை மாத்தி எப்படியாவது திரும்ப அதுல ஜாயின் பண்ணிடணும்னு சொல்லிட்டு இவனோட முயற்சியை போட்டுக்கிட்டே இருக்கேன். இதனால கிளாஸ்ல தானே அஃபெக்ட் ஆகும். ஸோ கேண்டீன்ல உட்காந்து நல்லா தூங்கி வழிஞ்சிட்டு இருக்கான். இந்தாடா பிளாக் காஃபியை குடின்னு ஷியான் கூட கொடுக்குறான். அதை குடிச்சிட்டும் நல்லா தூங்கிட்டு இருக்கான். என்னதான் ஆச்சு, ஏன் இவன் இப்படி இருக்கான்னு சொல்லிட்டு இவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேட்கும்போது நம்ம ஹீரோயின் தான் சொல்றான், அவன் மறுபடியும் அந்த ப்ரொவின்ஷியல் சயின்ஸ் டீம்ல ஜாயின் பண்றதுக்காக செல்ஃப் ஸ்டடி பண்ணிட்டு இருக்கான். பட் டீச்சர் சூதா தொடர்ந்து அவாய்ட் பண்ணிக்கிட்டே இருக்காருன்னு சொல்ல, அப்ப அவர் அப்ரூவ் பண்ற வரைக்கும் வெயிட் பண்ணா போதும் இல்லைங்கிறா ஷியானு. அப்பதான் நம்ம ஹீரோயினுக்கு ஒரு ஐடியா வருது. வெயிட் பண்ணா சாரை தான் மீட் பண்றான் ஹீரோ. வந்து என்ன பாக்குறதால உன்னை சேர்த்திக்க முடியாதுன்னு சொல்ல, சார் எனக்கு இப்போ இன்னொரு சான்ஸை மட்டும் கொடுங்கன்னு தான் கேட்க வந்திருக்காங்கிறான். ஆல்ரெடி கொடுத்ததுலே உன்னோட கேப்பபிள் எவ்வளோன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு. 10th படிக்கும்போது நீ இந்த டீம்ல வந்து ஜாயின் பண்ண, அப்போ உன் மேல நான் எவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்தேன் தெரியுமா. ஆனா ஃபேமிலியில ஏதோ பிரச்சனைன்னு சொல்லிட்டு நீ பாட்டுக்கு விட்டு போயிட்ட, இப்ப திரும்ப வந்திருக்கேன்னு கேட்க, சார் அப்ப என்னோட தம்பிக்கு ஹார்ட் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணியிருந்தாங்க, சோ அங்கேயும் போயிட்டு இங்கேயும் வர முடியலன்னு தான் குவிட் பண்ணுங்கிறான். நீ ஒரு வேலிடான ரீசனை தான் கொடுக்குற, பட் இப்போ நீ நான் எதிர்பார்க்கறத விட ரொம்ப தள்ளி இருக்குன்னு சொல்லிட்டு போகும்போது, நீங்க கொடுத்த ப்ராப்ளமை கூட நான் முன்னாடியே சால்வ் பண்ணிட்டேன். இந்த 2 வாரமா ப்ரீவியஸ் ஒலிம்பியாட் கொஸ்டினை கூட நான் போட்டு பார்த்துக்கிட்டே தான் இருக்கேன். ஸோ ஒரே ஒரு சான்ஸ் மட்டும் கொடுங்கன்னு கேட்குறான். தேவையில்லாம டைம் எதுக்கு வேஸ்ட் பண்ணும், நீ எல்லாத்துக்கும் செட் ஆக மாட்டேன்னு அவர் போகும்போது நம்ம ஹீரோயின் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் வந்து வழி அடிச்சுக்கிட்டாங்க. சார் அவனுக்கு ஒரு வாய்ப்பு மட்டும் கொடுங்க, இல்லைன்னா வெளியே போக விட மாட்டேங்கிறா. என்ன எல்லாரும் ஒரே கிளாஸா,
டீச்சர் கிட்ட சொல்லவான்னு கேட்க, சார் தயவு செஞ்சு ஜூனுக்கு ஒரே ஒரு வாய்ப்பு மட்டும் கொடுங்க. அவன் நைட்டு பகலும் ரொம்ப கஷ்டப்பட்டு இதுக்காக படிச்சுக்கிட்டே இருக்கான். அதுக்கப்புறம் நீங்க என்ன பனிஷ்மெண்ட் வேணா கொடுக்கலான்னு கேட்க, ஓ இது உன்னோட பிளான்னு கேட்கும்போது, இல்ல சார் அவனுக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது, இதை நாங்களா தான் பிளான் பண்ணுங்கிறா. ஆமா சார் இவங்க என்னோட ஃப்ரெண்ட்ஸு, பட் இப்படி பண்ணுவாங்கன்னு எனக்கே தெரியாதுங்கிறா ஹீரோவும். நல்லா சேர்ந்து தாண்டா டீம் ஒர்க் பண்ணியிருக்கீங்க, அந்த அளவுக்கு உனக்கு இன்னொரு வாய்ப்பு வேணுமான்னு கேட்க, ஆமா சார் அந்த ஒரு வாய்ப்பை கொடுத்துட்டீங்கன்னா மறுபடியும் அந்த தப்பை நான் திருப்பி பண்ணவே மாட்டேங்கிறான். சரி நான் உனக்கு ஒரே ஒரு கொஸ்டின் மட்டும் தரேன்னு கேட்கும்போது உடனே ஷியான் டெஸ்கில் எடுத்து வந்து வச்சுக்கிட்டு இருக்கான் பாத்ரூம்லயே. ஸோ அவரும் அந்த இடத்துல உட்காந்து கொஸ்டினை கொடுத்துட்டு இருக்கேன். கட் பண்ணா இவங்க எல்லாரும் ஒருத்தரை கூட உள்ள விடாம வெயிட் பண்ணிட்டு இருக்கானுங்க. இப்போ டெஸ்ட் முடிஞ்சு சார் வெளியே வந்து, சரி சரி யோசிச்சு பார்க்குறேன், மறுபடியும் இப்படி பண்ணிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு சிரிச்சுட்டு தான் போயிட்டு இருக்காரு. நல்லபடியாக தான் டெஸ்ட் எழுதியிருக்கான். அப்படியே இந்த பக்கம் கீழே காட்டேன், அவன் காம்படிஷனுக்காக கிளம்ப போறான். பஸ்ல இருந்து எல்லாமே ரெடியா இருக்கு. ஹீரோனை பார்த்து இந்த செடியை கொடுக்கணுங்கிறதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கான். அவன் ஃப்ரெண்டும் கிளாஸ் ரூம்ல தேடிட்டு வந்துட்டு அவளை காணோன்னு சொல்ல, சரின்னு கால் பண்ணியும் பாக்குறான், எடுக்கவே இல்ல. ஏன்னா அவங்க எல்லாரும் இங்க ஜாலியா பேசிட்டு வந்துட்டு இருக்காங்களாச்சே. இங்க எத்தனை நேரம் அவனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க, வரையா இல்லையா ஒழுங்கா சொல்லுன்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆகுறாங்க. ஃப்ரெண்டு பையனும் லக்கேஜ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு நீ கிளம்பணும் இப்போ ரொம்ப டைம் ஆயிடுச்சுன்னு சொல்ல, சரின்ட்டு போலாங்க போது கரெக்டா நம்ம ஹீரோயின் வந்துட்டான். அவளை பார்த்ததும் தான் இவனுக்கு மூஞ்சில சிரிப்பே வருது. இவ்வளவு சீக்கிரம் கிளம்பிட்டியான்னு கேட்க, ஆமா பஸ் கூட பாரு எனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கு, இந்தா இது உனக்காகன்னு சொல்லிட்டு அந்த செடியை கொடுக்குறான். பனி எஸ் மாதிரி அது வளர்ந்தா வரும்னு சொன்னான்ல முதல் டைம் இதை பார்க்கும்போது, அது இப்ப வளர்ந்துருக்குன்னு சொல்லிட்டு தான் காட்டுறான். ஏ அதே மாதிரி தாண்டா இருக்கு, பட் இதை நீ பாய்லர் ரூம்ல எல்லாம் வச்சிருந்த, எப்படி போய் எடுத்துட்டு வந்தேன்னு கேக்குறான். அவன் ட்ரெஸ் எல்லாம் அழுக்காயிருக்கு, இந்த ட்ரெஸ்ஸோட தான் போய் அவ்வளோ சீக்கிரமா எடுத்துட்டு வந்திருக்கான். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, பட் ஏறும்போது லைட்டா அதனோட காது உடஞ்சிருச்சுன்னு சொல்ல, பரவாயில்ல காது ஆற்று மாதிரி இருக்குன்னு இவ சொல்லிக்கிட்டு இருக்கா. அப்ப கரெக்டா ரொம்ப லேட் ஆகுதுன்னு பஸ் வேற ஆரன் கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன். நீ போன்னு சொல்லிட்டு அனுப்பி வச்சுட்டா. அவனும் ஏறி உட்காந்துக்கிட்டு அடிக்கடி கால் பண்ணும் சரியான்னு சொல்ல, எனக்காக நீ நேஷனல் கோல்டு மெடலை வாங்கிட்டு வரணும் சரியான்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. இப்படி இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிறது ஹீரோக்கு சுத்தமா பிடிக்கவே இல்ல. இப்ப அப்படியே நமக்கு இன்னும் கிளம்பிட்டான். அவ கூட எடுத்த போட்டோஸ் எல்லாம் பார்த்துட்டு தான் அப்படியே மனசை தேத்திட்டு இருக்கான். ஏன்னா பையன் நம்ம லின்ஷிய லவ் பண்றானாச்சே. என்னதான் விளையாட்டுத்தனமா எல்லாத்தையும் மறைச்சாலும் உண்மை அல்லவா அது. இப்ப அடுத்த நாள் இவங்க ஸ்நாக்ஸ் பிசினஸ் இன்னும் விடவே இல்ல. 500 யானுக்கு புதுசா நிறைய ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வந்திருக்கான். ஆளுக்கு 250 போடணும் இல்லையான்னு ஜியா சொன்னா கூட 500 யானு உன்னோட தான், இதுல என்ன என்னோடது உன்னோடது நம்மளோடது தான், சீக்கிரமா நம்மளோட பிசினஸையும் எக்ஸ்பேண்ட் பண்ணும்லன்ட்டு மியா சூப்பர் மார்க்கெட்னு கார்டெல்லாம் கூட ரெடி பண்ணிட்டாங்க. சோ இப்ப அது எல்லாருக்கும் தெரியப்படுத்தணும் இல்லையா, அதுக்காக மொத்த ஸ்கூலுக்கும் 2 பேரும் சேர்ந்து அந்த கார்ட்ஸை கொடுத்துக்கிட்டு இருக்கேன். கரெக்டா கின்னோட ஃப்ரெண்டு பாத்துட்டு வரும்போது சார் இத பாத்துட்டாரு. மியா சூப்பர் மார்க்கெட்டான்னு கேட்க, சார் இது நான் ஸ்டார்ட் பண்ணலங்கிற அவன், ஆனா அவருக்கு கண்டுபிடிக்க பிளான் பண்ணிட்டாரு. சோ இப்போ எனக்கு நிறைய சாக்லேட் வேணுங்கிற மாதிரி ஒரு ஆர்டர் வருது. இங்க பாரு எவ்வளவு பெரிய கிளைண்ட் நமக்கு கிடைச்சிருக்காங்கன்னு, ஒரே நல்ல பயங்கர ரிச் ஆக போறோன்ட்டு அவன் கேட்டதெல்லாம் வாங்கிட்டு 2 பேரும் வரேன். அந்த இடத்துல நிக்கிறது கின்னோட ஃப்ரெண்டு தான். அவனும் சைக்கிள்லயே போங்கிறான். இது எங்க உங்களுக்கு புரிஞ்சுது, உங்க அப்பாடா அப்பாடான்னு சொல்றான். என்ன நீ அப்பானால சொல்ல வேண்டானான் இருக்கான். யாருக்கு யாரா அப்பான்னு கரெக்டா சார் வருவாராம். நல்லா 2 பேரும் மாட்டிக்கிட்டாங்க. இந்த பக்கம் ஹீரோ நேம் லிஸ்ட செக் பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம ஜியா ஓடி வந்து முடிஞ்ச வரைக்கும் இந்த ஒரு பைய பத்திரப்படுத்துங்கன்னு சொல்லிட்டு 2 பேரா பிரிஞ்சு போயிட நம்ம ஹீரோவையும் ஹீரோனையும் வாட்ச்மேன் தான் துரத்திட்டு வராரு. சோ 2 பேரும் டக்குன்னு படியில ஏற ஆரம்பிச்சிட ரொம்ப நேரம் ஏற முடியாதுல்ல. சோ அதை யூஸ் பண்ணி தப்பிக்க பாக்க இந்த பக்கம் நம்ம ஜியாவையும் ஷியானையும் காட்டாங்க. அரக்க பறக்க ஓடினவங்க இந்த ஸ்நாக்ஸ் எல்லாம் ஃப்ரீயா போனாலும் பரவாயில்ல, அவங்க அப்பா கையில மட்டும் மாட்டிடவே கூடாதுன்னு இருக்கிறதெல்லாம் சும்மா தூக்கி போட்டு வேகமா ஓடினா கூட 2 பேரும் அப்பா கையில நல்லா மாட்டிக்கிட்டாங்க. ஒழுங்கா ஆபீஸ் ரூமுக்கு வாங்க நிறுத்திட்டு போக இந்த பக்கம் ஹீரோவையும் ஹீரோனையும் காட்டுறாங்க. மொட்டை மாடிக்கு வந்தவங்க இப்படி ஒரு இடத்துல பதுங்கப்படுத்துக்க வாட்ச்மேனுக்கு இது தெரியல. சோ மேலாப்ல பாத்துட்டு ஓடிட்டாரு. அப்பாடா சாமி தப்பிச்சிட்டோன்னு எந்திரிச்சவங்க இந்த ஸ்நாக்ஸ் கிடைச்சா எவிடன்ஸ் ஆகிடும். சோ மொத்தத்தையும் தின்னு முடிச்சிடணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. இந்த பக்கம் சார கட்ட மியா சூப்பர் மார்க்கெட்டா, பேரெல்லாம் சூப்பரா தான் இருக்கு, அப்போ நீதான் இதுக்கு ஓனரான்னு சொல்லிட்டு ஜியோ புடிச்சு திட்டிட்டு இருக்க. இல்லப்பா கொஞ்சம் கொஞ்சமா இப்படி ஆரம்பிச்சா ஒரு நாள் நாங்களும் பெரிய பிசினஸ் மேன் ஆயிடுவோம் இல்லைன்னு இருக்கா சியானு. வாய் மூடு, நான் உன்கிட்ட பேசினேனா மியா நீ பண்ண தப்புக்கு உன் பேரண்ட்ஸை கூப்பிடுவான்னு கேட்க, ஐயோ சாரி அம்மாக்கு தெரிஞ்சா அவ்வளவுதான், தயவு செஞ்சு சொல்லிடாதீங்கன்னு ஜியா கேட்டுட்டு இருக்கான். அப்ப கண்டிப்பா உனக்கு நான் பனிஷ்மெண்ட் கொடுத்தே ஆவேன். மொத்த செமஸ்டருக்கும் உனக்கு நான் டிமெரிட்ட கொடுக்க போறேன்னு சொல்ல, பா நீங்க அது குடுக்கற அளவுக்கு இது ஒன்னும் அவ்வளவு பெரிய விஷயம் கிடையாது, அப்படி குடுக்கறதா இருந்தா எனக்கு கொடுங்க, எல்லாத்துக்கும் காரணம் நான் தான் இது பிசினஸையும் ஸ்டார்ட் பண்ணேன், இந்த பேரை கூட நான் தான் வச்சேன், அவளுக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு சொல்ல ஜியாக்கே இது ஒரு மாதிரி டச் ஆகிடுச்சு. இந்த பக்கம் ஹீரோவையும் ஹீரோனையும் காட்ட இதாண்டா சொர்க்கம்னு 2 பேரும் நல்லா சாப்பிட்டுட்டு இருக்காங்க ஸ்நாக்ஸ. ஐயோ ஒரு முக்கியமான விஷயத்தையே மறந்துட்டு பாருன்ட்டு தலைய முட்டிக்கிட்டு நேம் லிஸ்ட எடுத்து செக் பண்ணி பார்த்தா
நம்ம ஹீரோவோட பேர் அதுல இருக்கு. அதாவது சயின்ஸ் டீம்ல இவனையும் சேர்த்துக்கிட்டாங்க. அவ்வளவுதான், சந்தோஷம் தாங்காம ரெண்டு பேரும் ஹக் பண்ணிக்க. அப்புறம் தான் கொஞ்சம் ஓவரா போயிட்டோம்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் ரியலைஸ் பண்ணிட்டு பிரிஞ்சு பிரிஞ்சு உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. அப்படியே கங்க்ராச்சுலேஷன் சொல்லும் போது நான் உனக்கு கண்டிப்பா மில்க் டீ வாங்கி தரேன்ட்டு இருக்கான். ஸோ ரெண்டு பேரும் ஒரு மாதிரி சிரிச்சுக்கிட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. இப்ப அடுத்த நாள் ஷியான் அவனோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட, நான் ஜியாவை எவ்வளவு மாசம் காப்பாத்தின தெரியுமா, எல்லாத்தையும் நான் தான் பண்ணேன், அவன் மேல எந்த தப்பும் கிடையாது, என்ன பனிஷ்மெண்ட் கொடுக்கறதா இருந்தாலும் எனக்கு மட்டும் கொடுங்கன்னு எவ்வளவு தில்லா சொன்ன தெரியுமான்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு பேசிட்டு இருக்கும்போது கரெக்டா அப்பா வராரு. டே சார் வராருங்கிற மாதிரியே இவங்க எல்லாம் ரியாக்ட் பண்ண உடனே என்னோட தப்ப நான் புரிஞ்சுக்கிட்டேன். சோ இனிமேல் இந்த பிசினஸ் பக்கமே போக மாட்டேன்னு சொல்லிட்டு அப்பாக்கு கும்பிடு போட்டு இருக்கான். நல்ல ஸ்மார்ட்டான பையன் தான்டா நீ, இதை வச்சுக்கோன்னு சொல்லிட்டு நிறைய ஸ்நாக்ஸ் குடுக்குறாரு. பா, நாங்க வித்ததை விட ஏகப்பட்டான பசங்க கிட்ட இருந்து கலெக்ட் பண்ணிருக்கீங்களா, அவனுங்க எல்லாத்தையும் நல்லா பனிஷ் பண்ணுங்கன்னு சொல்லும் போது இது எல்லாத்தையும் நான் தான் அவனே வாங்கிட்டு வந்தேங்கிறாரு. சோ இது மாதிரி சாதா வாங்கி கொடுத்தாருன்னு மொத்த கிளாஸ்க்கும் அவன் கொடுத்துட்டு இருக்கேன். தேங்க்யூ சார்னு எல்லாரும் அவருக்கு சொன்னா, இல்ல நீங்க ஷியானுக்கு தான் தேங்க் பண்ணும், அவனோட அடுத்த மாசம் பேக்கெட் மணியை வச்சுதான் இது எல்லாத்தையும் உங்களுக்காக வாங்கிட்டு வந்தேன்னு சொல்லவும் அவ்வளவுதான் மூஞ்சியே மாறி போச்சு. எல்லா பசங்களும் சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதோட விண்டர் கேம்ப் வந்துருச்சு, உங்களுக்கு பிடிச்ச யூனிவர்சிட்டிலலாம் நீங்க அப்ளை பண்ண போறீங்களா, அதுவும் மெயினா ஜின்ஹுவா யூனிவர்சிட்டியில நிறைய பேர் அப்ளை பண்ணிருக்கீங்க. பட் அந்த காலேஜ்ல ரொம்ப குறைவான ஸ்லாட்ஸ் மட்டும் தான் அவைலபிளா இருக்கு. அதுக்காக நம்ம ஸ்கூல்ல இந்த மந்த் எண்டுக்கு ஒரு எக்ஸாம் வச்சு அதுல நீங்க எவ்வளவு மார்க் எடுக்கிறீங்களோ அதை பொறுத்து எந்த யூனிவர்சிட்டிக்கு வேணா ஜாயின் பண்ணிக்கலாம், உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும்னு சொல்லும் போது அப்போ கண்ணாடி போட்ட பொண்ணு எழுந்து விண்டர் கேம்ப் ப்ரோக்ராம்க்கு எவ்வளவு ஸ்லாட்ஸ் அவைலபிளா இருக்குன்னு கேக்குறா. 3 ஸ்லாட்ஸ் மட்டும் தான் இருக்காமா. நம்ம ஹீரோயினும் ஜின்ஹுவா யூனிவர்சிட்டியில சேரணுங்கிறதான கனவா வச்சிட்டு இருக்கான். இப்போ பசங்க எல்லாரும் சாப்பிட வந்திருக்கேன், அப்ப நான் மட்டும் தான் எக்ஸாம்க்கு ரெஜிஸ்டர் பண்ண போறேன்னு கேக்குறா. இப்போதைக்கு ப்ரொவின்ஷியல் டீம்ல கேரண்டியா அட்மிஷன் வாங்கணுங்கிறது மட்டும் தான் என்னோட கோலா இருக்குங்கிறான் ஹீரோ. இது போல மத்த எல்லாருக்கும் ஒவ்வொரு பிளான்ஸ் இருக்கு. இப்போ அப்படியே சாப்பிட்டு முடிச்சுட்டு பிளேட்டை பேஸ்கெட்ல போட வரும்போது அந்த கண்ணாடி போட்ட பொண்ணு இடிச்சிட்டு போயிட்டு இருக்கா. நாங்க லைன்ல நிக்கிறது உனக்கு தெரியலன்னு ஹீரோ கேட்க அவ சுத்தமா கண்டுக்கவே இல்ல. விண்டர் கேம்ப்னு தெரிஞ்சதுல இருந்து டபுள் ஸ்பீட்ல ஓடிட்டு இருக்கா. பரவாயில்ல விடுங்கிற நம்ம ஹீரோயினும். ஆக்சுவலா இனிமேல் நான் ஈவினிங் கிளாஸ்க்கு வரமாட்டேன், சயின்ஸ் டீம்ல ஜாயின் பண்ணிருக்கானாச்சே, ஸோ அதுக்கான ட்ரைனிங்க்கு போயிடுவேன்னு சொல்ல எப்பவுமே ஈவினிங் கிளாஸ் ஃபுல்லா அதை படிச்சுக்கிட்டு இருந்தேன்னா மெயின் சப்ஜெக்ட்ல மார்க்லாம் கம்மியாயிடும்ல நம்ம ஹீரோயின் கேட்க, அப்போ அதுக்கு நீ எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கிறான். ஒரு நாளைக்கு டீச்சரா இருந்தாலும் வாழ்க்கை ஃபுல்லா அப்பாவா இருக்கிறதுக்கு சமம், என்ன டேட்னு கூப்பிடுன்னு இவ சொல்லும் போது இவனுக்கே சிரிப்பு தான் வருது. ஒருவேளை நம்ம 2 பேருக்குமே அட்மிஷன் கிடைச்சிட்டா ஒன்னா ஜின்ஹுவா யூனிவர்சிட்டிக்கு போலாம்லன்னு கேட்கும்போது ஆமான்னு சொல்லிட்டு ஓடிட்டு இருக்கான். இப்ப கிளாஸ்ல காட்ட ஹீரோ நல்லாவே எக்ஸாம் எழுதல, பத்தாவதுக்கு அவர் கொடுத்த எஸ்ஏவை பயங்கரமா எழுதி வச்சிருக்கான்னு சொல்லிட்டு அவனை படிக்க சொல்றாங்க. பார்த்தா அவன் இல்ல. சோ அதுக்கு பதிலா நம்ம ஹீரோனை படிக்க சொல்ல சைனீஸ் சப்ஜெக்ட் பத்தி எஸ்ஏ எழுத சொன்னா அவன் மேக்ஸ ஃபுல்லா எழுதி வச்சிருக்கான். படிக்க பசங்களா விழுந்து சிரிச்சிட்டு இருக்காங்க. இனிமேல் இப்படி யாராச்சும் எழுதுனீங்கன்னா அப்புறம் கிளாஸை விட்டே துரத்தி விட்டுருவேன் பாருங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. சோ இப்போ அவன் அந்த ட்ரைனிங்கை முடிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறமா நம்ம ஹீரோயின் சொல்லி கொடுத்துட்டு இருக்கா. அப்போ என்னதான் இருந்தாலும் சைனீஸ் சப்ஜெக்ட்ல யாராவது மேக்ஸை உள்ள கொண்டு வந்து இப்படி எல்லாம் எழுதுவாங்களான்னு கேட்க, ஏன் எனக்கு மேக்ஸ் ரொம்ப பிடிக்குமே, நான் நல்லா தானே எழுதியிருக்கேன்ட்டு இருக்கான். ஸோ இப்படியே 2 பேரும் படிச்சு முடிச்சுட்டு கிளம்பும் போது சயின்ஸ் மேக்ஸ்னு எல்லா பேப்பர்ஸும் வச்சிருக்கேன்னு அவ சொல்லிட்டு வரும்போது கவலைப்படாத, என்ட்ரன்ஸ் எக்ஸாமோட ட்ரையல் பேப்பர்ஸ்லாம் என்ட்ருக்கு இன்னைக்கே போட்டு பாக்குறேங்கிறான். உனக்கு இன்னும் டைம் இருக்கு, வீக்கெண்ட்ல கூட பண்ணலாம் இல்லையா நீவே கேட்க, வீக்கெண்ட் எனக்கு ட்ரைனிங் இருக்கு, இப்போதைக்கு ப்ரோக்ராமிங் மட்டும் தான் என்னோட மொத்த வாழ்க்கையை நம்ம கிட்ட பேசிட்டு இருக்கும்போது இதை பார்த்து கடுப்பான அந்த கண்ணாடி போட்ட பொண்ணு வேணும்னே ஹீரோனை இடிச்சு தள்ளிட்டு போயிட்டு இருக்கா. அதுல புக்ஸ் எல்லாம் கீழே விழுந்துருச்சு. பரவாயில்ல எனக்கு ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோனை எடுத்து வச்சுக்கிட்டு சிரிச்சுக்கிட்டே பாய் சொல்லிட்டு உள்ள போய்கிட்டு இருக்கா. இப்ப அடுத்த நாள் ஜியா கூப்பிட்டுருக்கான்னு சொல்லிட்டு ஷியான் ஐயோ லேட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு கடைக்கு வந்துட்டு இருக்கான். ஒன்னும் பிரச்சனை இல்லைன்னு அவனுக்காக நிறைய ஆர்டர் பண்ணிட்டு இருக்கா. என்னது இது மாதிரி நீ இது வரைக்கும் பண்ணதே கிடையாதுன்னு இவன் கேட்கும்போது என்னாலதானே உனக்கும் பேக்கெட் மணியே ஃபுல்லா போச்சு, ஆஸ் அ பார்ட்னரா உன்னை பசியில வெட்டக்கூடாது, அதனாலதான். பரவாயில்லையா ஜியா, அப்பப்ப நீ கூட ரொம்ப நல்ல பிள்ளையா நடந்துக்கிறேன்னு இவன் சொல்லிட்டு இருக்க. நீ கூட தான் அக்கௌண்ட்ஸ் போடும்போது கொஞ்சம் செகண்ட்க்கு ஹேண்ட்ஸமா இருப்பேன், இது வரைக்கும் நான் சொன்னதே கிடையாது. ஆக்சுவலா மேக்ஸ் நீ நல்லா போடுறல, அதை நானே அட்மையர் பண்றேன்ட்டு இருக்கா. அப்ப கடைசியா என்னோட ஸ்ட்ரென்த்தை நீ கண்டுபிடிச்சிட்டியா ஜியான்னு இவன் கேட்டுட்டு இருக்கேன். அப்ப நம்மளோட ரிலேஷன்ஷிப்பை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போலாமான்னு இவன் கேட்டதும் ஒரு நிமிஷம் இரு, எனக்கு ரொம்ப ஷாக்கா இருக்குன்ட்டு கண்டிப்பாங்கிறான். அப்ப எனக்கு மேக்ஸ் நீ தான் சொல்லி தரணுங்க, அவ்வளவுதான் போக்குன்னு போயிடுச்சு, இதைத்தான் அவ சொல்லியிருக்கா. இப்ப சாப்பிட்டு முடிச்சுட்டு கிளம்ப. அப்ப நீ ஜின்ஹுவா யூனிவர்சிட்டியில தான் ஜாயின் பண்றியான்னு கேட்க, ஆமா அங்க பிளேஸ் ரொம்பவே நல்லா இருக்கும், ஃபுட்டு கூட சூப்பரா இருக்கும், மியூசிக் ஃபெஸ்டிவலா செம்மையா செலிப்ரேட் பண்ணுவாங்களாமா. ஷியோபின் கூட சொன்னாங்க. யார் அந்த ஷியோபின் கேக்குறான். என்னோட அண்ணன் தான், ரொம்ப நல்ல பையன் சொல்ல. உனக்கு அண்ணன் இருக்க விஷயமே எனக்கு தெரியாதே, கூட பிறந்த அண்ணனா, எப்படிப்பட்ட அண்ணன் கேட்க, அவன் என்னோட சின்ன வயசுல இருந்தே பக்கத்து வீட்டு பையன், அவங்க காலி பண்ணி போகும்போது எப்படி அழுதான் தெரியுமா, ஆனா இப்பெல்லாம் நல்லா வளர்ந்து மெச்சூர்ட் ஆகிட்டான்னு ஜியா சொல்ல. அப்போ அவனுக்காக தான் நீ அங்க ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறான்னு கேட்கிறான். ஆமா அவன் ஸ்டூடெண்ட் கவுன்சில்ல பிரசிடென்ட்டா இருக்கான். சோ அந்த காலேஜ்ல போய் நானும் ஜாலியா ரவுண்ட் அடிப்பல்லங்க. நீ என்ன லூசா ஜியா,
அவனுக்காக இவ்வளோ கஷ்டப்பட்டு மேக்ஸ்லாம் படிக்கணும்னு நினைக்கிறியா? எப்படி உனக்கு அந்த காலேஜில் சீட் கிடைக்கும்னு நம்பிக்கை இருக்குன்னு இவன் கேட்கும்போது, எனக்கு மேக்ஸில் எக்ஸ்ட்ராவா 40 மார்க் எடுத்தா போதும், கண்டிப்பாக நான் அந்த காலேஜுக்கு போயிடுவேங்கிறா. அப்போ அவனுக்காக தான் மேக்ஸ் படிக்கணும்னு நினைக்கிறியா? அப்போ நீ அவனை லவ் பண்ணுறியான்னு கேட்க, அதுக்கு கூட வாய்ப்பு இருக்குன்னு இவ சிரிக்க. அப்போ அவன்கிட்டயே போய் மேக்ஸ் கற்றுக்கொண்டு அவன் கோச்சிட்டு கிளம்பிட்டான். இப்போ ஜியா ரூமுக்கு வர நம்ம ஹீரோயின் புது கீபோர்டு வச்சுட்டு இருக்கான். யாருக்காக இதை வாங்கினேன்னு கேட்கும்போது, ஜூனுக்காக தான். ஒலிம்பியாட்ல அவன் பெஸ்ட்டாக பர்ஃபார்ம் பண்ணுங்கிறதுக்காக தான் இதை வாங்கியிருக்கேன்னு சொல்லும்போது, இப்பெல்லாம் முன்ன விட நீங்க ரொம்ப க்ளோஸா இருக்கீங்களே, என்ன விஷயம் இவ கேட்குறா. நாங்கெல்லாம் ஃப்ரெண்டாக தான் இருக்கோம். அவ திரும்பிக்க, எனக்கு கூட நான் விரும்புகிற பையன் படிக்கிற காலேஜ்லயே படிக்கணும்னு தான் ஆசைங்கிறா. என்ன சொன்ன, உனக்கு க்ரஷ் இருக்கான்னு நம்ம ஹீரோயின் கேட்க, அப்படிலாம் ஒன்றும் சொல்லேங்கிறா. ஜியா இப்பெல்லாம் சீக்கிரட்டா மெயின்டைன் பண்ண கூட ஆரம்பிச்சிட்டியா? ஒழுங்கா சொல்லுன்னு கேட்டுட்டு இருக்கேன். அமைதியா இருக்க மாட்டீங்களா? நான் படிச்சுட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அந்த கண்ணாடி பட்டு பொண்ணு கிட்ட திட்டு வாங்கிட்டு இருக்காங்க. இப்ப அப்படியே கட் பண்ணா ஹீரோவோட பேரும் ஹீரோனோட பேரும் அவங்க ஆசைப்பட்ட மாதிரியே நேம் லிஸ்ட்ல வந்துருச்சு. அப்ப 2 பேரும் கண்டிப்பா ஜின்ஹுவா யூனிவர்சிட்டிக்கு சேர்ந்து போலான்னு சொல்லிட்டு, ரொம்ப சந்தோஷம், நான் உனக்கு கேட்டதெல்லாம் வாங்கி தரேன்னு ஹீரோ வேற ப்ராமிஸ் பண்ணிட்டு இருக்கேன். கரெக்டா சார் கூப்பிட்டாங்கன்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரையும் வர சொல்றாங்க. உள்ள அந்த கண்ணாடி போட்ட பொண்ணு தான் நின்னுட்டு இருக்கான். கூட அவங்க அம்மாவும் இருக்காங்க. அந்த மாதிரி பொண்ணெல்லாம் சேரும்போது ஏன் பொண்ணால எப்படி முடியாதுன்னு சொல்றீங்கன்னு அவங்க அம்மா கேட்டுட்டு இருக்க. கரெக்டா இவங்க வராங்க. நீங்க 2 பேரும் டேட் பண்றதா சொல்றாங்க, நீங்க என்ன சொல்றீங்கன்னு சார் கேட்க, நாங்க 2 பேரும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ், டேட்லாம் பண்ண கிடையாது நம்ம ஹீரோன்னு சொல்றா. என்ன ஒரு சமாளிப்பு. லியோ உண்மை சொல்லு, ரொம்ப லேட்டா தானே அவ ஹாஸ்டலுக்கு திரும்பி வந்தா அப்படின்னு அவங்க அம்மா கேட்க, ஆமா சார் ரொம்ப லேட்டா தான் வந்தாங்கிறா. நாங்க படிச்சுட்டு இருந்தோன்னு ஹீரோ சொல்லும்போது, எப்படியும் சொன்னாதான் நீ ஒத்துக்க மாட்டேன்ட்டு இவ ஹீரோக்காக கீபோர்ட் வாங்கி வச்சிருந்தால அதை எடுத்து காட்டுறாங்க. எவ்வளவு தைரியம் தான் என்னோட பொருளை எடுத்துருப்பேன்னு ஹீரோயின் கேட்கிறா. லின்ஷி இதனதுன்னு சார் கேட்கும்போது, ஜூனுக்கு சீக்கிரமாவே காம்படிஷன் வரப்போகுது, ஒரு என்கரேஜ்மெண்ட்காக நான் அவனுக்காக இதை வாங்கினேங்கிறா. சார் இந்த கீபோர்ட் ரொம்பவே எக்ஸ்பென்சிவ், அவங்க ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஸா தான் இருக்காங்கன்னா இவ்ளோ காசு கொடுத்து எதுக்காக அவனுக்கு கிஃப்ட் பண்ணும்? அவனை லவ் பண்றா, இதுதான் உண்மைன்னு அவங்க சொல்றாங்களா. இதுல ஹீரோக்கு சந்தோஷமா இருந்தாலும் கீபோர்ட் வாங்கி தரேன்னா அவன் என்ன விரும்புறான்னு அர்த்தமா? ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கூட டீச்சர்ஸை பிடிக்கும், சோ டீச்சர்ஸ் டே அன்னைக்கு கிஃப்ட் கொடுக்குறாங்க, அதுக்கு கூட இப்படிதான் சொல்லுவீங்களான்னு ஹீரோ கேட்க, நீ பாட்டுக்கு பேச்ச மாத்தாத, யாருக்கும் இல்லாம எதுக்காக உனக்கு மட்டும் அவ கொடுக்கணும்னு அவங்க கேக்குறாங்க. உங்க கண்ணுக்கு பொண்ணும் பையனும் சேர்ந்தா லவ் பண்றாங்கன்னு மட்டும்தான் தெரியுமா? ஏன் 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸா இருக்க கூடாதா? அப்புறம் ஸ்கூல்லாம் எதுக்கு இருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கேக்குறாளா. அதுக்கு அந்த லீவ் பொண்ணு, உன்னோட ரிலேஷன்ஷிப் ஒரு பக்கம் இருந்தாலும் மத்தவங்களோட ஃபீலிங்ஸை கொஞ்சமாவது நீ யோசிச்சு பாக்குறேன்னு கேட்க, நான் லைட்லாம் ஆஃப் ஆனதுக்கு அப்புறமா லேட்டா தானே ஹாஸ்டலுக்கு வந்தேன், நானே அந்த இடத்துல இல்லாதப்போ உன் படிப்பை நான் எப்படி அஃபெக்ட் பண்ணிருக்க முடியும்? நீ வின்டர் கேம்ப் ப்ரோக்ராம்ல செலக்ட் ஆகல, அதுக்காக பொறாமப்பட்டு மத்தவங்க மேல பழி போடுற, இப்படிதான் நீ அதுல செலக்ட் ஆகணும்னு நினைக்கிறேன்னா உனக்கு இது வெக்கமா இல்லையான்னு கேட்டுட்டா. சோ சிச்சுவேஷனை சாராலையுமே புரிஞ்சுக்க முடியுது. இப்ப அங்கிருந்து கிளம்ப, சரி அந்த கிஃப்டை யாருக்கோ கொடுக்கணுமோ கொடுக்கலாம் இல்லன்னு ஹீரோ கேட்கிறான். நல்ல வேலை ஒன்னும் ஆகலன்ட்டு, இனிமேல் இதை யூஸ் பண்ணும் போதெல்லாம் நான் தான் உனக்கு ஞாபகம் வரணும், கூடவே லியோ அம்மாவோ வரணுங்க, ஒண்ணு வேணா நீயே வச்சுக்கோங்கிறான். ரொம்ப நாளாயிடுச்சு, ரிட்டர்ன் பண்ணாலும் ரீஃபண்ட் கிடைக்காதுன்னு திருப்பி கொடுத்துட்டு இருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்து கலாச்சிட்டு இருக்காங்க. இப்ப அப்படியே கட் பண்ண வீக்கெண்ட்ல ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் ஒன்னா சேர்ந்து சாப்பிட வந்திருக்காங்க. லின்சியும் ஜூனும் ஜின்ஹுவா யூனிவர்சிட்டியில சேர்றதுக்கு இப்ப நிறைய வாய்ப்பு இருக்கு இல்லையான்னு சொல்லிட்டு ஜாலியா ட்ரிங்க் பண்ணிட்டு இருக்கும் போது, அப்போ கோ நீங்க 2 பேரும் ஒன்னா ஜின்சோயுக்கு போறீங்களான்னு கேக்குறான். ஆமா, வரும்போது உங்களுக்கு பிடிச்ச ஃபுட்டை வாங்கிட்டு வரேன் நம்ம ஹீரோன்னு சொன்னதும் எல்லாரும் ஆர்டர் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. என்ன ஜியா உனக்கு ஒண்ணு வேணாமா நம்ம ஹீரோன்னு கேட்க, நானே வின்டர் பிரேக்கு ஜின்சோய்க்கு போக தான் போறேன், ஒரு ரிலேட்டிவ பாக்கணுங்கிறதுக்காக சொல்ல, நான் அதுக்கு ஒத்துக்க மாட்டேன், தனியா போறது ரொம்ப ஆபத்து, திருட்டு பசங்களா இருப்பாங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஷியான் என்ன சொன்னாலும் நான் என்ன வேணா பண்ணுவா, அது என்னோட இஷ்டம், உன்னோட பெர்மிஷன்லாம் எனக்கு தேவையில்லைன்ட்டு 2 பேருக்கும் சண்டை வந்துருச்சு. இப்ப கட் பண்ணா அந்த ஊருக்கு வந்து சேர்ந்துட்டான். இதை ஹீரோன் கிட்ட பேசிட்டு வந்துட்டு இருக்க, பார்த்தா ஷியானும் வந்திருக்கான். இவ்வளவு போறா பின்னாடியே வர கண்டுபிடிச்சிட்டான். பேக்லயே ஒண்ணு போட்டு, இங்க நீ என்ன பண்ணிட்டு இருக்கன்னு கேட்க, என்ன எப்படி கண்டுபிடிச்சன்னு கேட்டுட்டு இருக்கான். நீ எந்த கோலத்தை வந்தாலும் நான் கண்டுபிடிச்சிருவேன்ட்டு அவ ஓட, அப்ப அவளோட பர்ஸையும் கீழே போட்டு போயிட்டா தெரியல. ஐயோ எங்க போச்சுன்னு தேடிட்டு வந்துட்டு இருக்கேன். பாத்தியா இப்போ உன்னோட வாலெட்டையும் தொலைச்சிட்டேங்கிறான். எல்லாம் உன்னாலதான், நீ கூட இருந்தாலே நான் அன்லக்கியா தான் இருப்பேன்ட்டு. ஆமா இந்த ஊர்ல உனக்கு என்ன வேலைன்னு கேக்குறா. நான் ஒரு ரிலேட்டிவ பார்க்க வந்தேன். பார்த்து பேசு, உன் கூட வர லின்சியும் ஜூனு கூட கிடையாது, நான் ஒருத்த மட்டும் தான் இருக்கங்க, நீ எனக்கு தேவையே இல்லை, எப்படியும் சியோபின் வந்துருவாங்கிறா. எது கையில ₹1 கூட இல்லாம அவனை எப்படி கண்டுபிடிப்பேன்னு கேட்க, தோ இப்படிதான் சொல்லிட்டு வண்டி ஏறிட்டு இருக்கான். அப்படியே இந்த பக்கம் நம்ம ஹீரோனை காட்ட, அவளுக்கு பிடிச்ச யூனிவர்சிட்டியில எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டு 1-to-1 இன்டர்வியூ அட்டென்ட் பண்றா. எதுக்காக இந்த காலேஜ் சூஸ் பண்ணிருக்கீங்கன்னு அவங்க கேட்க, இந்த காலேஜ்ல படிக்கணுங்கிறதா என் அண்ணனோட ஆசை, பட் அவனால படிக்க முடியாம போயிடுச்சு, இருந்தாலுமே அவனோட ஹார்ட்டை ஒரு பையனுக்கு டிரான்ஸ்பிளான்ட் பண்ணதால அவன் இப்போ உயிரோட இருக்கான். இதுலயே நான் ரொம்ப டச் ஆகிட்டேன். மெடிக்கல் சயின்ஸ் இறந்து போன ஒருத்தரை திருப்ப கொண்டு வர முடியாது, பட் மத்தவங்களுக்கு ஒரு ஹோப்பை கொடுக்கும். சோ நான் இந்த ஜின்ஹுவா யூனிவர்சிட்டியில ஜாயின் பண்ணி என்னோட பெஸ்ட் கொடுக்கணும்னு நினைக்கிறேங்கிறா. இந்த பதில் அவங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. இப்ப முடிச்சுட்டு வர கரெக்டா ஹீரோ வெயிட் பண்ணிட்டு இருக்கானா. காம்படிஷன் எப்படி போச்சுன்னு கேட்க, நான் நல்லாவே பண்ணல,
நானும் தான் நல்லாவே பண்ணலன்ட்டு 2 பேரும் நான் போய் தான் சொன்னேன்னு சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. சரி இந்தான் மில்க் டீயை கொடுத்ததும் சின்ஹுவா யூனிவர்சிட்டி மில்க் டீ கூட டிஃப்ரெண்டா இருக்குங்க. நான் இதை ரேண்டமான கடையில தான் வாங்கினேங்கிறான். அதை தான் நானும் சொல்றேன், டிஃப்ரெண்டா இருக்குல்ல, மரம் கூட பாரு எப்படி இருக்குன்னு. நான் இன்டர்வியூவும் நல்லா பண்ணிருக்கேன், வா இந்த கேம்பஸை சுத்தி பார்ப்போம்னு சொல்லிட்டு இப்ப 2 பேரும் கேண்டீனுக்கு தான் வந்திருக்காங்க. வாவ் செம்மையா இருக்குல்ல கேண்டீன் ஃபுட் கூடன்னு சொல்லிட்டு மாத்தி மாத்தி இதெல்லாம் மெமரிஸா இருக்கணும்னு போட்டோ எடுத்து வச்சுட்டு இருக்காங்க. இந்த பக்கம் ஜியாவையும் ஷியானையும் காட்ட, ஷியான் தான் காசை கொடுத்து அவளை இங்க கூட்டு வந்திருக்கான். உடனே அந்த ஷியோபின்க்கு கால் பண்ணி நான் உன் காலேஜ்க்கு வெளியே தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்றா. இந்த பக்கம் ஹீரோயினை காட்ட, அவளுக்கு இந்த காலேஜ் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு, ஸ்ப்ரிங்ல இங்க வந்தா செம்மையா இருக்கும்ல, வா வா இங்க உட்காரலான்னு சொல்லிட்டு அங்கேயும் வந்து அவனை போட்டோ எடுத்துட்டு இருக்கும் போது டிராமா கிளப்க்கு எல்லாம் வேஷம் போட்டு போயிட்டு இருக்காங்களா. என்னது இது பகல் எல்லாம் பேய் நடமாடுமான்னு கேட்க, வா போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு பக்கத்துல வராங்க. டிராமா கிளப்போட காஸ்பிளே ஈவென்ட் போயிட்டு இருக்கா, செம்மையா இருக்கும், அப்ப நம்மளும் இதுல ஜாயின் பண்ணிக்கலாமே. அந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணா யாரும் நம்மள கண்டே பிடிக்க மாட்டாங்கன்ட்டு 2 பேரும் ட்ரெஸ்ஸிங் ரூம்குள்ள வந்துட்டாங்க. அங்க இருக்க தொப்பியை போட்டு பார்த்துட்டு இருந்தா அவன் நல்லா பிடிச்சி அழுத்தி விட்டுட்டான். சோ உடனே அவனை பிடிச்சி அப்படியே கடிக்கிற மாதிரி எல்லாம் நடிச்சுக்கிட்டு இருக்கான். சரிவா கெட்டப்ப சேஞ்ச் பண்ணுவோன்னு சொல்லிட்டு முதல்ல அவனுக்கு உட்கார வச்சு மேக்கப் போட்டுட்டு இருக்க. அவன் கண்ணை திறந்துட்டான். எதுக்காக இப்போ ஓபன் பண்ணேன்னு கேட்க, அது ஒரு மாதிரி இச்சிங் ஆச்சு அதனால தான் சொல்லிட்டு க்ளோஸ் பண்ணிட்டான். ஸோ இப்படியே மாத்தி மாத்தி மேக்கப் போட்டு 2 பேரும் ரெடி ஆயிட்டாங்க. சரிவா அப்படியே சுத்தி பார்க்க ஆரம்பிக்கலான்ட்டு உன்னை தொட்டது ஒரு சத்தம் போடுமா, 2 பேரும் நல்லா பயந்துட்டாங்க. இப்போ மேற்கொண்டு பார்த்துட்டு இருக்கும் போது ஹியூமன் பாடி பார்ட்ஸ் மாதிரியே கேக்க ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. அது என்னதான் இருந்தாலும் பார்க்க ஒரு மாதிரி இருக்கிறதால சாப்பிட்றதுக்கு ஒரு மாதிரி பண்ணிட்டு தான் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்ப கரெக்டா ஒரு சீனியர் பொண்ணு வர, எப்படி சமாளிக்கிறதுனே தெரியல. ஹீரோ கம்ப்யூட்டர் சயின்ஸ்னு சொல்லிட்டான். சரி என்ன இயர்னு கேட்டா ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் இயர்னு மாத்தி மாத்தி சொல்லிட்டு இருக்காங்க. போது பொறுமையா பேசி முடிச்சு ஒரு முடிவுக்கு வாங்குங்க, ப்ராபப்ளி நாங்க நெக்ஸ்ட் பேட்ச்ல தான் வருவோம்ட்டு 2 பேரும் சேர்ந்து சாரி கேட்டுட்டு வின்டர் கேம்ப்காக இங்க வந்திருக்கோம், என்ட்ரன்ஸே இன்ட்ரெஸ்டிங்கா இருந்ததால பார்க்க வந்துட்டோங்கிறாங்க. அப்போ அந்த சீனியர் பொண்ணு 2 பேரோட பேரை கேட்டுக்கிட்டு நெக்ஸ்ட் இயர் டிராமா கிளப் ரொம்பவே ஃபேண்டாஸ்டிக்கா இருக்க போகுது, கண்டிப்பா உங்களுக்காக வெயிட் பண்ணுவேன்னு சொல்ல ரொம்ப ரொம்ப தேங்க்யூ இருக்காங்க. இப்போ அந்த பொண்ணு போயிட இவங்க ஜாலியா சுத்தி பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் கிளம்புறாங்க. அப்ப கரெக்டா நம்ம ஜியா கிட்ட இருந்து கால் வருது. லின்ஷி நான் இன்னைக்கு அவனோட காலேஜ்க்கு போயிருந்தேன், அவனுக்கு ஆல்ரெடி கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்குன்னு சொல்லிட்டு பயங்கரமா அழுதுட்டு இருக்கான். அப்பதான் நடந்தது நமக்கு காட்டுறாங்க. இவ ஆசாசியா அவங்க காலேஜ் முன்னாடி நின்னுட்டு கால் பண்ணால, எதுக்காக சொல்லாம கொள்ளாம வந்திருக்குன்னு அவன் கேட்க, உனக்கு சர்ப்ரைஸா இருக்கணும்னு தான் நான் சொல்லாம வந்தேன், நம்ம பார்த்து எவ்வளவு நாள் ஆச்சு, ஃப்ரீயா இருக்கன்னா சொல்லு, நம்ம தீம் பார்க் போயிட்டு வரலாங்க. நான் இன்னைக்கு என்னோட டீச்சரை பார்க்கணும், சோ என்னால வர முடியாது. அப்ப நாளைக்கு போலான்னு கேக்குறா. இல்ல நாளைக்கும் என்னால முடியாது, நிறைய வேலை இருக்கு, இன்னமும் தெரியல சரியா கேட்கல, அப்புறமா பேசலான்னு சொல்லிட்டு அவ முன்னாடி ஏதோ இன்னொரு பொண்ணோட போய்கிட்டு இருக்கான். அவன் சொன்னது எல்லாமே போய். கூட வந்த பொண்ணு யாருன்னு கேட்க, அவன் முதல்ல என் பக்கத்து வீட்டுல இருந்தா, எப்ப பார்த்தாலும் ஒட்டிக்கிட்டே இருப்பா, டென்ஷன் பண்ணுவான்னு சொல்லிட்டு போக அவ்வளவுதான் இவளுக்கு மனசெல்லாம் உடைஞ்சு போச்சு. பட் இதை ஷியா நல்லா பார்க்கவே முடியல. உடனே அவன் போனை வாங்கி அவன் நல்லா தான் இருக்கா, அவளோட நான் இருக்கேன், சோ நானே அவளை பார்த்துப்பேன்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணி விட்டுட்டு நீ அழுகிறதுக்கு இதுல எதுவுமே கிடையாதுன்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆயிட்டான். என்னோட சைல்ட்ஹுட்டே ஒன்னும் இல்லாம போயிடுச்சு, அவன் என்ன மேரிகோ ரவுண்ட்லாம் கூட்டு போற சொன்னா தெரியுமான்ட்டு அழுக. அங்கேயே போய் சுத்த தானே போறேன், அதை நான் இங்கேயே பண்றேன்ட்டு அவளை சுத்தி விட்டுட்டு இருக்க. உனக்கு இதெல்லாம் தேவையில்லாத வேலை, நீங்க ரிலேட்டிவ் பாக்குறேன்னு தானே வந்தேன், போய் உன் அங்கிள் ஆன்டின்னு எல்லாரையும் போய் பாரு போங்கிறியா, அது என்னோட விருப்பம். போய் அந்த ஏமாத்துக்காரனுக்காக இப்படி அழுதுட்டு இருக்கியே, நீ ஒரு முட்டாள்னு திட்டினா, ஆமா நான் ஒரு முட்டாள் தான், அதான் யாருமே என்ன விரும்ப மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லிட்டு இன்னும் அழுக. நான் உன்னை விரும்புறேன்ட்டான். இவளுக்கே ஷாக் ஆயிடுச்சு. நம்ம கேங்ல எல்லாருக்குமே உன்னை ரொம்ப பிடிக்கும், நீ ரொம்ப லாயலான சின்சியரான பொண்ணு, உன் ஃப்ரெண்டுக்கு ஒண்ணுனா நீ எதையும் பார்க்காம அவங்களுக்காக ஹெல்ப் பண்ணுவ, நீ ரொம்ப தைரியமான பொண்ணு, உனக்கு பிடிச்சவனுக்காக நீ எவ்வளவு தூரம் வேணா போவன்னு சொல்ல உண்மையாவான்னு கேக்குறா. ஆமா என்னை பொறுத்த வரைக்கும் இந்த உலகத்திலேயே பெஸ்ட் கேர்ள் நீ தான் சொல்றான். சரி நீ இன்னும் அப்செட்டா தான் இருக்கியா, அப்ப நான் சொன்னதெல்லாம் நீ கேட்கலையான்னு கேட்க, அவன் இப்படிப்பட்டவன் தெரியாம இத்தனை நாளும் என்னோட ஃபீலிங்ஸ் நான் வேஸ்ட் பண்ணிட்டேன் தான் ஃபீல் பண்ணிட்டு இருக்கேங்கிறா. இதுதான் எனக்கு தெரிஞ்ச ஜியா, இன்னும் உனக்கு சுத்தணும் தானு கேட்டுட்டு அவளை சந்தோஷமா சுத்தி விட ஆரம்பிச்சிட்டான். இந்த பக்கம் ஹீரோவையும் ஹீரோனையும் காட்ட 2 பேரும் பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க. அப்ப கரெக்டா ஆன்சர் கிடைச்சிருச்சுன்னு சொல்லிட்டு இவ எக்ஸாம் எழுதிட்டு வந்திருக்காள்ல, சோ அதை செக் பண்ணி பார்த்துட்டு அச்சோ லாஸ்ட் கொஸ்டினுக்கு தப்பா ஆன்சர் பண்ணிட்டேனே, ஏன் இப்படி பண்ண, அப்ப எனக்கு இந்த காலேஜ்ல சீட் கிடைக்காம போயிடுமோன்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டா. அப்படியெல்லாம் கிடையாது, இது ஜஸ்ட் வின்டர் கேம்ப் மட்டும்தான், இந்த டைம் ஃபெயில் ஆனா அடுத்த டைம் கூட ட்ரை பண்ணலாம், அப்படி இல்லைன்னா உன்னோட மார்க்கை வச்சு கூட ஜாயின் பண்ணலாங்க. என்னோட லக் கொஞ்சம் கொஞ்சமா போற மாதிரி எனக்கே ஃபீல் ஆகுதுங்கிறா. அவன் உடனே அவனோட செயினை கழட்டி என்னோட லக்க உன்னோட ஷேர் பண்ணிக்கிறேங்கிறா. என்னது இதுன்னு இவ கேட்கும்போது, இதுதான் என்னோட லக்கி சாம், எனக்கு முதலா கிடைச்ச லேப்டாப், காம்படிஷனுக்கு போகும்போது ப்ரொவின்ஷியல் டீம்ல ஜாயின் பண்ணும்போதும் என் கூட எடுத்துக்கிட்டே தான் போவேன். பட் அதுக்கப்புறம் அது உடஞ்சு போயிடுச்சு, இருந்தாலும் அதை தூக்கி போட எனக்கு மனசே இல்லை, அதனாலதான் அதனோட சிபியூவை $1 மாதிரி மாத்தி போட்டுக்கிட்டேங்கிறான். இது இத்தனை வருஷம் கூடவே வந்திருக்குல, அப்போ உனக்கு இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒண்ணு, நிஜமாவே நீ இதை எனக்கு கொடுக்க போறியான்னு கேட்க, நீயும் தான் எனக்கு ரொம்ப முக்கியம், எனக்கு நீ கீபோர்ட்லாம் வாங்கி கொடுத்தல, அதுக்கு பதிலா நான் இதை கொடுக்குறேன்னு நினைச்சுக்கோன்னு சொல்லிட்டு கொடுக்குறான். ரொம்ப தேங்க்யூ, எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு அவளும் கழுத்துல மாட்டிக்க. அப்ப எல்லாரும் ஏதோ கவுண்ட் பண்ணிட்டு ஓடிட்டு இருக்காங்க.
நியூ இயர் கூட இல்லையே, எதுக்காக போறாங்கன்னு ஒன்னும் புரியல. அடவா போய் பார்க்கலாம்னு சொல்லிட்டு வந்து நிக்க, அவங்களோட சேர்ந்து கவுண்ட் டவுன் பண்ணி முடிச்சதும் அழகா ஃபயர் ஒர்க்ஸ் எல்லாம் வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு. நம்ம நினைச்ச மாதிரியே தான் ஜின்ஹுவா யூனிவர்சிட்டி இருக்குன்னு அவன் சொல்ல, ஆமா நான் ஆசைப்பட்ட மாதிரியே எப்படியாவது ஆகிடணும்னு அவ கத்துறா. உன்னை அடுத்த வருஷம் பாக்குற ஜின்ஹுவா யூனிவர்சிட்டின்னு அவன் கத்தும் போது, அட இந்த வருஷம் சொல்லுடான்னு சொல்லிட்டு 2 பேரும் கத்திட்டு ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இப்படியே இந்த பார்ட் முடியுது. சீக்கிரமாவே இதனோட நெக்ஸ்ட் பார்ட்ல வந்து பாக்குறேன். தேங்க்யூ.